الحمد لله. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله. الصلاة والسلام على رسول الله. ربنا زدنا علما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. يا فتاح سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. யா அல்லாஹ், யா ரப்பு, யா ரஹ்மானே, உன்னுடைய வேதத்தை என் உள்ளத்திற்கு வசந்தமாக்கித்தா யா அல்லாஹ். எங்கள் பார்வையின் ஒளியாக ஆக்கிறதே யா அல்லாஹ். எங்கள் கவலையை அகற்றி எங்கள் துக்கத்தை எல்லாம் போக்கி எங்கள் அனைவருக்கு மறுக்கிருபை ரஹ்மத் செய்ய அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த எங்களிடம் இந்த இபாதத்தை, இந்த அமலை நீ ஏற்றுக்கொள் யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, நாங்கள் படிக்கக்கூடிய இந்த அழகான உன்னுடைய வசனங்களின் மூலம் எங்களுக்கு நல்லறிவை கூடிய அல்லாஹ், தெளிவை கூடிய அல்லாஹ், அல்லாஹ் புரிந்துணர்வை கூடிய அல்லாஹ். அதே போல நாங்கள் அமல் செய்து பிறருக்கு எத்தி வைக்கக்கூடியவர்களாக ஆக்குவை அல்லாஹ். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரா நபா. அதாவது அந்த செய்தி, ஒரு செய்தியை பத்தி கேட்கறாங்க. அதை பத்தி அல்லாஹ் சொல்ல போறோம். 78வது அத்தியாயம். மக்காவில் இறக்கப்பட்டது 40 வசனம். சுப்ஹானல்லாஹ். இந்த அத்தியாயத்துல மறுமை நாளுக்கு எதிரா கருத்து சொல்றாங்கல்ல, அப்படிப்பட்ட இணைவைப்பாளர்களை பத்தி, அந்த நாள் உண்மை அது சீக்கிரத்துல வந்துருங்கிற அறிவிப்பு, பூமி அவங்களுக்கு தொட்டிலாக்கி கொடுக்கலையா, மலைகளை முளைகளா ஸ்ட்ராங்கா நம்ம ஊன்றலையா, மனிதர்களை இணைகளா நம்ம ஆக்கலையா, உங்களுக்கு உறக்கத்தை ஓய்வா, இரவு ஆடையா, பகல உங்களுக்கு பிழைப்புக்கு வழிவகுக்கக்கூடியதா, இப்படியெல்லாம் படைத்த இறைவன் மறுமை நாள்ல உயிர் கொடுத்து எழுப்ப ஆற்றல் மிக்கவன்கிற ஒரு அறிவிப்பும் இந்த இதுல இருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த சூர் ஊதப்படுங்கிறது, வானமெல்லாம் திறக்கப்படுங்கிறது, மலைகள்லாம் பெயர்க்கப்படுங்கிறது, இப்படி எல்லாமே முடிஞ்சு நரகத்துல தீயோரும் சொர்க்க பூங்கா உள்ள நல்லோர்களும் நுழையக்கூடிய முன்னறிவு செய்தியோட இந்த சூறா ஆரம்பமாகுது. பார்ப்போமாங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். இவர்கள் எதனை குறித்து வினவிக் கொள்கிறார்கள்? அந்த மாபெரும் செய்தியை குறித்தா? அதை பற்றி இவர்கள் பல்வேறு முரண்பட்ட கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். ஒருபோதும் இல்லை, வெகு விரைவில் அவர்களுக்கு தெரிந்துவிடும். ஆம், ஒருபோதும் இல்லை, வெகு விரைவில் அவர்களுக்கு தெரிந்துவிடும். நாம் பூமியை விரிப்பாக்கவில்லையா? மேலும் மலைகளை முளைகளாக ஊன்றி வைக்கவில்லையா? மேலும் உங்களை ஆண் பெண் எனும் இணைகளாக நாம் படைக்கவில்லையா? மேலும் உங்கள் உறக்கத்தை அமைதியாக கூடியதாக நாம் ஆக்கவில்லையா? மேலும் நாம் இரவை மூடிக்கொள்ளக்கூடியதாய் ஆக்கவில்லையா? மேலும் நாம் பகலை வாழ்க்கை தேவைகளுக்கு தேடிக்கொள்ளக்கூடிய நேரமாக ஆக்கவில்லையா? மேலும் உங்களுக்கு மேலே உறுதியான 7 வானங்களை நாம் அமைக்கவில்லையா? மேலும் அதிக வெப்பமும் ஒளியும் கொண்ட விளக்குகளை நாம் படைக்கவில்லையா? மேலும் கார்முகில்களிலிருந்து மலைகளை நாம் பொழிய வைக்கவில்லையா? தானியங்களையும் தாவரங்களையும் மற்றும் அடர்ந்த தோட்டங்களையும் உருவாக்குவதற்காக திண்ணமாக தீர்ப்பு நாள் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு நேரமாக இருக்கின்றது. சூர் எக்காலம் ஊதப்படும் நாளில் நீங்கள் கூட்டம் கூட்டமாக கிளம்பி வருவீர்கள். மேலும் வானம் திறந்து விடப்படும். இறுதியில் அது வாயில்கள் மயமாகிவிடும். மேலும் மலைகள் நடத்தி செல்லப்படும். அப்பொழுது அவை காணலாய் போய்விடும். திண்ணமாக நரகம் பதுங்கி தாக்கக்கூடியதாய் இருக்கின்றது. வரம்பு மீறியவர்களுக்காக இருப்பிடமாகவும் உள்ளது. அதில் அவர்கள் பல யுகங்கள் வீழ்ந்து கிடப்பார்கள். அங்கு குளுமையோ குடிப்பதற்கேற்ற எந்த பொருளின் சுவையோ அவர்கள் சுவைக்க மாட்டார்கள். கொதிக்கும் நீரையும் சீலையும் தவிர. இவை அவர்களின் இழி செயல்களுக்கு ஏற்ற கூலிதான். அவர்கள் கேள்வி கணக்கு கேட்கப்படும் என்பதை நம்பக்கூடியவர்களாய் இருக்கவில்லை. மேலும் அவர்கள் நம்முடைய வசனங்களை பொய்யென்று முற்றிலும் மறுத்து விட்டார்கள். அதே நேரத்தில் நாமே அவர்களின் ஒவ்வொரு விஷயத்தையும் எண்ணி எழுதி வைத்திருந்தோம். இதோ சுவையுங்கள், உங்களுக்கு வேதனையை தவிர வேறெதையும் நாம் அதிகமாக்கவே மாட்டோம். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். 1-30 வசனம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரா நபால எவ்வளவு அழகா சொல்றான். நபியே, உங்கள்ட்ட ஒரு செய்தியை பத்தி அவங்க கேக்குறாங்களா? அந்த மாபெரும் செய்தி இருக்கே, அத பத்தியா கேக்குறாங்க? அத பத்தி உங்களுக்கு பல்வேறு கருத்துப்பட்டவங்களா இருக்கிறாங்களா? ஒரு போதும் இல்ல. கல்லா சயலமூன், அது சீக்கிரம் வரும். எவ்வளவு சீக்கிரம் தெரியுமா? சும்மா கல்லா சயலமூன், அதிவிரைவுல வரும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு, ஏன் அவசரப்படுறீங்க? இந்த பாருங்க, என்னுடைய அத்தாட்சிய பூமியை உங்களுக்கு விரிச்சு மலைகளை எல்லாம் ஊன்றி உங்களுக்கு ஆண் பெண் ஜோடி ஆக்கி உங்களுக்கு உறக்கத்தை கொடுத்து அமைதி அளிக்கக்கூடியதா இரவாக்கி உங்களுக்கு பகல வாழ்வை தேடக்கூடியதாக்கி உங்களுக்கு மேல பாருங்க வானத்தை அடுக்கடுக்கா படைச்சு அழகா
வெப்பமும் ஒளியும் தரக்கூடிய சூரியனையும் சந்திரனையும் படைச்சு உங்களுக்கு மழையை இறக்கி உங்களுக்கு தானியங்களை கொடுத்து தோட்டங்களை எல்லாம் முளைக்க வச்சு அந்த இவ்வளவு அழகா வச்சிருக்கக்கூடிய நேரத்துல அந்த ரப்புக்கு இதையெல்லாம் பார்த்து நன்றி செலுத்துறதை விட்டு தீர்ப்பு நாள் நிச்சயிக்கப்பட்ட நேரமா இருக்குது, அது அவசரமா கேக்குறீங்களே. ஆனா வந்துரும், அந்த சூர் ஊதப்படும். அப்படியா அப்போ வானம் பல வாசல்களா திறக்கும், மலைகள்லாம் ஒண்ணுமில்லாம காணல் நீர் மாதிரி போயிரும், நரகம் பதுகி இருந்து தாக்கும். யா அல்லாஹ் பாதுகாத்தருள்வாயா அந்த நாளில். பதுங்கி இருந்து தாங்க யார? வரம்பு மீறினவங்களை. அவங்களுக்கு அந்த நேரத்துல எப்படிப்பட்ட சாப்பாடு, கொதி நீர், அதெல்லாம் அல்லாஹ் சொல்லி ரொம்ப மோசமா இருக்கும், கணக்கு கேட்கப்படக்கூடிய நாளா இருக்கும். நம்முடைய வசனங்களை முற்றிலும் பொய்ன்னு மறுத்துக்கிட்டு இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு இதுதான் நேரம். எல்லாத்தையும் எண்ணி எண்ணி வச்சிருப்போம். சுவைங்க, நீங்க செஞ்சீங்கல்ல, நிராகரிச்சீங்கல்ல, பொய்ன்னு சொன்னீங்கல்ல, அந்த நாள் இதுதான். எப்போ வரும் அந்த நாள்டா கேட்டீங்க, இந்தா வந்துருச்சு, சுவைங்க, அனுபவிங்க அப்படின்னு சொல்லப்படும். இப்ப அடுத்து திண்ணமாக இரையாச்சமுடையவர்களுக்கு வெற்றி அளிக்கும் ஓர் இடம் இருக்கின்றது. தோட்டங்களும் திராட்சைகளும் சம வயதுடைய கன்னிப்பெண்களும் நிறைந்த கிண்ணமும் உள்ளன. அங்கு வீணான பேச்சையோ பொய்யுரைப்பையோ அவர்கள் கேட்க மாட்டார்கள். இது உம்முடைய அதிபதியிடமிருந்து கிடைத்த கூலியும் போதிய வெகுமதியும் ஆகும். வானங்கள் மற்றும் பூமிக்கும் அவற்றிற்கிடையில் உள்ள ஒவ்வொன்றுக்கும் உரிமையாளனாகிய அந்த கருணை மிக்க இறைவனிடமிருந்து கிடைத்த கூலியும் போதிய வெகுமதியும் ஆகும். அவனுக்கு முன்னால் பேசுவதற்கு யாருக்கும் திராணி இல்லை. ரூஹும் வானவர்கள் அணிவகுத்து நிற்கும் அந்நாளில் எவரும் பேச மாட்டார்கள். ஆனால் கருணை மிக்க இறைவன் எவருக்கு அனுமதி கொடுப்பானோ அவரையும் நேர்மையை சொல்பவரையும் தவிர. அந்நாள் வருவது உண்மையாகும். எனவே நாடியவர் தம்முடைய இறைவனின் பக்கம் மேலும் பாதையை தேர்ந்தெடுத்து கொள்ளட்டும். நெருங்கிவிட்டிருக்கும் வேதனை குறித்து திண்ணமாக நாம் உங்களுக்கு எச்சரிக்கை செய்து விட்டோம். அந்நாளில் மனிதன் தன்னுடைய கைகளால் முன்னர் செய்தனுப்பிய அனைத்தையும் காண்பான். நிராகரித்தவனோ புலம்புவான், அந்தோ நான் மண்ணாய் இருந்திருக்க கூடாதா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூறாவை முடிக்கும் போது கடைசி 10 வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நிச்சயமா இன்னலில் முத்தகீன மஃபாஸா, இரையச்சம் உள்ளவங்களுக்கு வெற்றி, வெற்றியோ வெற்றி அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி, அவங்களுக்கு எப்படி இருப்பாங்க தெரியுமா? தோட்டங்கள்ல திராட்சைகள்லாம் இருக்கும். உல்லாசமா சுத்திக்கிட்டு வரையில தனியா சுத்தினா நல்லாவா இருக்கும்? போரிங்கா இருக்கும் இல்லையா? சலிப்பா இருக்கும், ஒரு மாதிரி டயர்டா இருக்கும். ஜோடிகளோட, எப்படிப்பட்ட ஜோடி? சரிக்கு சரி நிகரான ஜோடி. அந்த ஜோடிகளை பத்தி சொல்லும் போது இந்த வசனத்துக்கு வர்ணனை இருக்கு பாருங்க. வாவ், மாஷா அல்லாஹ், தபாரக்கல்லாஹ், அவ்வளவு அற்புதமான வர்ணனை. நம்ம எதையெல்லாம் எதிர்பார்ப்போம், எதெல்லாம் கவர்ச்சின்னு நினைப்போம், எதெல்லாம் அழகுன்னு நினைப்போம், எதையெல்லாம் விரும்புவோம், எதுக்காக பார்வையை தாழ்த்த சொன்னோம், எதுக்காக முந்தானை வச்சு மூட சொன்னோம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வர்ணிச்சு சொல்றான் பாருங்க. இந்த அழகிய வாழ்க்கை வேணுமா? நிரந்தரமா அது வேணுமா? உல்லாசமா இருக்கணுமா? நிச்சயமா முத்தகீன்களா இருங்க, அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களா இருங்க. அல்லாஹ்வை அஞ்சிட்டாவே அங்க எல்லாமே வந்துருது இல்லையா? நம்ம ஹலால் ஹராம் பார்ப்போம், பார்வையை தாழ்த்துவோம், விபச்சாரத்துக்கு போக மாட்டோம், பொய் சொல்ல மாட்டோம், புறம் பேச மாட்டோம். எக்கச்சக்கமா அந்த அச்சம்னு வந்துட்டாவே எல்லாம் அடுத்தடுத்து ஒண்ணு ஒண்ணா வந்துரும். அப்படி இருந்தீங்கல்ல, அல்லாஹ்வை அஞ்சி வாழ்ந்தீங்கல்ல, அதுக்குத்தான் உங்களுக்கு இந்த மாதிரி விஷயமெல்லாம் உங்களுக்கு கொடுக்குறோம். கல்புக்கும் கண்ணுக்கும் குளிர்ச்சியை கொடுக்குறோம், மன மகிழ்ச்சியை கொடுக்குறோம். நிறைந்த கிண்ணங்கள்லாம் இருக்கு. அங்க நீங்க வீண் பேச்ச கேட்க மாட்டீங்க. அங்க உங்களுடைய ரப்பு கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய போதிய கூலியும் வெகுமதியும் இது. அல்லாஹ் இப்படிப்பட்ட கூலிக்கும் வெகுமதிக்கும் உரிய மக்களா எங்களை மட்டும் இல்லையா அல்லாஹ், எங்களுடைய சந்ததிகளை, உற்றார் உறவினர்களை, நண்பர்களை, யாழ்லா எங்கள் குடும்பத்தார்களை, யாழ்லா எங்கள் ஊர் மக்களை, இந்த உலக மக்கள் அனைவரையும் ஆக்கியார் யாழ்லா. எங்களுக்கு முன் சென்ற எங்களுடைய முன்னோர்கள் யாழ்லா, அவர்களுக்கு நீ உதவி செய்யாதா, கிருபை செய்யாதா, கருணை காட்டி யாழ்லா. இப்படிப்பட்ட அழகான வாழ்க்கையை அறியாமல் பாவம் செஞ்சிருந்தா அவங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிச்சிரு ரப்பே. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். எவ்வளவு ஒரு அற்புதமான வசனங்கள். யார் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களா இருக்கிறாங்களோ, இறையச்சமுடையவர்களா இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு தான் வெற்றி. வெற்றி மட்டும் இல்ல, ஈடேற்றம் மட்டும் இல்ல, அன்பான அழகான உபசரிப்பு, சுகமான வாழ்க்கை, கல்புக்கும் கண்ணுக்கும் குளிர்ச்சியான வாழ்க்கை,
இப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்லி, இதெல்லாம் உங்களுடைய ரப்பு கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதி, கூலி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றான் பாருங்க. ரப்பி ஸமாவாதி வல் அர்த். அந்த ரப் இருக்கிறான்ல, அந்த ரப்பு வானம், பூமி எல்லாத்தையும் அந்த இடத்துல அது 2க்கும் மத்தியில இருக்கக்கூடியதுக்கு இறைவனா இருக்கிறான். அவன் தான் இந்த கூலிக்கு குடுக்கறதுக்கு, வெகுமதியா குடுக்கறதுக்கு முன்னால பேசுறதுக்கு யாருக்கும் திராணி இருக்காது. மூச்சு காட்ட மாட்டாங்க. இன்னைக்கு ஆடி ஓடி அங்க பேசி இங்க பேசி என்னோட இந்த பேச்சுக்கு மேல பேசக்கூடாதுன்னு சொல்றவங்க எல்லாம் அங்க மூச்சு கூட காட்ட முடியாது. அப்போ ரூஹ் ரூஹ்ண்டா யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். வானவர்கள் எல்லாம் அணி அணியா அப்படியே சப்பு சப்பா வருவாங்க. அணிவகுத்து நிப்பாங்க. அவங்களே யாரும் பேச மாட்டாங்க. ரப்பு கருணைமிக்க ரப்புக்கு முன்னாடி. யாருக்கு அல்லாஹ் ரெக்கமெண்ட் செய்யறதுக்கு அந்த அனுமதி குடுப்பானோ, அவங்கள தவிர அவங்களும் நேர்மையான சொல்லத்தான் சொல்லுவாங்க. எல்லாத்தையும் ஏதோ இன்னைக்கு வாய் இருக்குன்னு பேசுறாங்களே, அப்படிலாம் பேச முடியாது. அந்த நாளு தான் உண்மையான நாள். அந்த நாள பத்தியா கேட்டீங்க? இந்தா வந்துருச்சு பாருங்க. அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி தன் நாடியவருக்கு அல்லாஹ் தஆலா இறைவன் பக்கம் மீளும் பாதையை தேர்ந்தெடுத்துக் கொள்ளட்டும். யாரு இந்த நாள்ல ஈடேற்றம் அடையணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்க ரப்போடைய அந்த நேரான பாதையை தேர்ந்தெடுக்கட்டும். மறுத்தவங்க அன்னைக்கு அங்க வந்து பார்த்துட்டு, அதெல்லாம் பார்த்துட்டு சொல்லுவாங்க, மனிதன் தன்னுடைய கைகள்லாம் கடிச்சு துப்புவான். புலம்புவான். ஆ எந்தோ நான் மண்ணோட மண்ணா போயிருக்க வேணாமா? மறுபடியும் கொண்டு வந்து இந்த நாள சந்திக்கணுமா? இந்த வேதனைகள்லாம் இருக்கா? இதெல்லாம் நான் பொய்ன்னு சொன்னனே! இதெல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு அங்க புலம்புவான், கத்துவான், கையெல்லாம் கடிச்சு துப்புவான். பிரயோஜனம் எது இருக்கா? ஒண்ணுமே இல்ல. இந்த நாளத்தான் நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, அவசரப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா வரும். சந்தேகமே இல்ல. அதுக்கு முன்னாடி திருந்திருங்க. இதெல்லாம் நம்பி ஒழுங்குக்கு வந்துருங்க. அப்படி இல்லாட்டி இந்த தண்டனை தான், இந்த புலம்பல் தான், இந்த வேதனை தான் பார்த்துக்கோங்கன்னு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகா எச்சரிக்கிறான். அதே நேரத்துல முத்தகீன்களுக்கு நீங்க வெற்றி பெற்றுட்டீங்க. உங்களுக்கு உல்லாசமான ஒரு ஒரு உலகம் இருக்கு. அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அந்த உல்லாச உலகத்தை யா அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வாயாக ரப்பே. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.